மேல தூக்கம் கீழே மடக்கு எங்க போய் பாத்தீங்களா? இது ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்து ஆபரேஷன் எல்லாம் பண்ணி இருந்து வருஷம் கொஞ்சம் ஆகுது. ஆனா அவங்களுக்கு லைவ் நீ வேணுமே இவங்க என்ன பண்ண ஆபரேஷன் பண்ணிக்கல. இது வந்து முரடு கடிக்கிச்சு. இது நிமித்த முடியா டே தொட்டு பாருங்க வாங்க. எங்க இருக்கு? இங்கதான் எண்ணெய்கள் எல்லாம் போட்டு பார்த்தோம். இந்த முட்டுதான் வருது. நீட்டு முள்ள முடியாது. நீ கூட்டு வாங்க வந்தாக்கா அது என்னன்றதான் பார்க்க முடியும் சொன்னீங்கல்ல. நீங்க வீடியோ அனுப்புறீங்க அதெல்லாம் பார்த்தா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நிறைய நீ பாரு கொஞ்சம் பதில் பாரு. அது பற்றி நீ என்ன பண்ணி வச்சுட்டு இங்க பிடிச்சிருச்சியா சுத்தமா? ஆமா ஆமா எங்க? ஆமா கண்டு மாதிரி பாருங்க. என்ன இங்கதான் அதை பிடிச்சிட்டு இது எப்படி இருக்குது? இங்கதான் இதுதான் இது மாதிரி தான் பண்ணி வைப்பேன். ஆமா இது கண்டு மேல இருக்கு. அத இடத்த விட்டு மாறிச்சு நோண்டுதான் இது நல்ல செவன் போட்டு நாங்க இல்ல என்ன பண்ண வராது சும்மா ஆசீர்வாதம் கட்ட முடியாது. ஆபரேஷன் பண்ணிக்க அப்ப ஒழுங்கா அப்படியே கேட்க நல்லா இல்லை. ஆபரேஷன் பண்ணது கரெக்டா தான் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்ன வேற ஒரு வைத்தியம் கட்டினவே முட்டை இதெல்லாம் போட்டு இருக்கிட்டான். ஃபர்ஸ்ட்ல கட்டின வைத்தியம் பண்ணா ஆபரேஷன் பண்ண போறீங்க. வைத்தியம் பண்ணிட்டீங்க திரும்ப ஆபரேஷன் அசையாம இருந்து வைத்தியம் தம்பி குறவுதான். பண்ணிடலாம். இதுதான் வேலை. ये दी बोल क्या बोल कई बार दी बोल रहे हो क्या? நான் ஒரு கொஞ்சம் மாசக்கணக்கில் என்ன போட்டு ட்ரைனிங் பண்ணி தடவி பார்த்தேன். கையை வைக்காமே செய்யும். ஆமா அதுதான் நான் பார்த்துருக்கேன். பார்த்துக்கிட்டு தான் நான் இங்க ஐயாவிட்ட வந்தா தீந்துரும் பண்ணி அவங்கள சொல்லி கூட்டிட்டு வந்ததே தான். என்ன சொன்னேன்? நீ வந்தா தான் பார்த்தா தான் முடியுமா முடியாதுன்னு சொன்னேன். அது சொன்னேன். கேமரால போட்டோ வீடியோ எடுத்துட்டு பார்த்தானா வந்தீங்க பார்த்தா போய் வரலாம்.
இதுக்கான எழுதி பாரு, நான் முடிஞ்சளவுக்கு பார்த்துட்டேன். எழுதி பாரு, எழுதி பாருங்க. எழுதி பாரு. கையை அப்படி முன்னோட கொஞ்சம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வரல. வராது. எனக்கு இதை பிடிச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? இதை எங்க போனாலும் உங்களுக்கு தெரிய முடியாது. வேற ஏதாவது சொல்ல போயிட்டார் சொல்லுங்க. குடி பாருங்க, குடி காலை கீழே ஊண்டு கையா. ஊண்டியா ஊண்டியா பரவாயில்லையா? குடி குடி சார் குடி. ஆசிரியர் பணிகள் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் படிக்கிறேன். ஆசிரியர் பணிகள் என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்துட்டு இப்ப நாட்டு மருந்துல தான் என்கிட்ட தான் மருந்து எல்லாம் வாங்கி போடுது. எனக்கு என்ன எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரியில என்ன சொல்லியிருந்து பெருசா ஒண்ணும் சொல்றது. பெருசா வந்து மாத்திரை வந்து மாத்திரை தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடுகு என்ன பூண்டு மஞ்சத்தூள் பச்சைக்கருப்பை போட்டு காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போடணும். அந்த துணியில வரணும். நான் வைப்பேன். அதே கல் உப்பு போட்டு ஆமா. ஒரு விஷயம் முடிஞ்சாப்பா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ற. கோவம் பயங்கர வரும் உனக்கு. கோவம் பயங்கர வரும். அது எதனால? வேற தேவதைகள் அதெல்லாம் ஒண்ணும் வராது. பாருப்பா அதா எப்படி பாருங்க. என்னோட பரவாயில்ல. இன்னைக்கு இருக்கா வழி இருக்குது. அது மாதிரி வீட்டுல பண்ணணும். புடி இவா அவன் ஆஸ்பத்திரி கூட்டு சரி சரி பண்ணிருக்காங்க. அவன் என் லைஃப் போயிடும். திருமண தடையும் பயங்கரமா இருக்கு. ஒன்றும் முடிவு இல்லை, அமையும் இல்லை. பார்த்துருங்க, அதெல்லாம் நடக்கணும். பாரு கொஞ்சம் தான் முடியும். ஆச்சரியப்படணும். உடம்பு 8 வருஷமா ஹாஸ்பிட்டல் முடியல. இப்ப நான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? பரவாயில்ல. கண்டோட அது பயங்கரமா அடிக்கடி பாரு. மொத்தமா வளர்க்க முடியாது. ஆமா, அதையும் சொல்லிட்டேன். வீடியோ போட்டுக்கிறேன். பாதி குறையும் பாதி பாதிக்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிறேன். இதே மாதிரி எண்ணம் உருவிட்டு தொழில ஒருத்தர் 2 பேரும் வீட்டு வேலைக்கு போட்டாருன்னா ஆமா வேலைக்கு போட்டாருன்னா கலெக்ஷன் போட்டுருவோம். வேலைக்கு போயிட்டு சாதனை 2 வேலை பண்ணிட்டு அது குறையும், இல்லைன்னா குறையாது. சரி சரி.
பாடியா குடிங்க குடி பாருங்க கூட பாருங்க எப்படி நல்லா ஸ்பீடா குடியா ஏன் பயப்படுற எப்படி இருக்குதா கூட 2 நேரம் குடிஞ்சு பாரு எப்படி இருக்குதா ஐயா இது வீட்டுல போய் பண்ணணும் பண்ணா குறையும் இல்லைன்னா மறுபடியும் வந்துடும் நான் எப்படி வீடியோ தான் போட்டுக்கிறேன் வேலைக்கு போறியா காலைல பண்ணிட்டு போயிரு சாயந்தரம் வந்தியா 2 வேளை எண்ணெய் போட்டு உருவிட்டு தண்ணியில இப்படி ஒத்தனை முடிச்சுன்னா வழி குறைஞ்சிடும் ஆசிரியர் போனீங்களா போயில அந்த நேரம் குறையும் குறைவா இருக்கு என்னென்னலாம் போட்டு பார்த்தாரு உண்மை இடம் போதுமாயா கூட இல்ல அவரை தொட்டினவங்கள படி ஏட்டீங்களே நோட்டீஸ் கொடுத்து விட்டு கையில் 1 கொடுத்துரு எல்லாத்தையும் 1 புரி நிறைய புரி நோட்டீஸ் வாங்கி நான் போன் பண்ணேன் ஒன்றும் படிக்காது கல்யாணத்துக்கு 10 பேர் நான் வரணும் கல்யாணம் முடிச்சாலாம் கல்யாணம் ஏன் கொலைப்படுறேன் வாங்க வாங்கயா சொல்லிக் கொடு வீட்டுல பணம் தருவோம் சூழ்நிலை இந்த பச்சை தேங்காய் கல்லுக்கு போட்டு சூடு வைய மேலே வைங்க குழந்தைல இறந்தது யாரு போட பிறந்தது உங்களுக்கு இல்லை அப்புறம் 3 இறந்தவங்க கூட இருக்காங்க தண்ணி வச்சு கும்பிடு சரியா இது மாதிரி பண்ணணும் சரிங்களா பண்ணாதான் குறையாது 4 விட பக்கத்துலா பிஜேபி பொன்ராஜா ராதாகிருஷ்ணன் அவன் தயவுசெய்து சொல்றான் ஆஸ்பத்திரியில ஐயா
இந்த மாதிரி இருக்குது. இதை நீட்டணும் மடக்கிறது பண்ண முடியுமா பண்ணிடுவாங்க. போட்டு போட்டுருவாங்க போட்டு. லைட் போயிடும். நீங்க பண்ணுங்க. கேட்டியா கலை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாலா எத்தனை வருஷமா இருக்கு? எங்க வரீங்க? மதுரையில நிறைய பேர் பண்றாங்க தெருவை, அதெல்லாம் நான் வச்சுக்க முடியாது. பண்ணித்தரேன் நடந்து பாருங்க. இப்ப நடந்து பாருங்க. வேகமா போங்க, ஸ்பீடா போங்க. நீ போங்க வேகமா. சொல்லுங்க. மீட்டிங் மைக்கு எனக்கு கொஞ்ச காலமாக கால் வலியா இருந்து, இப்போ இங்க வந்ததுல இருந்து கால் வலி பரவாயில்லை. பாத்துருங்க ஆஸ்பத்திரியில பாத்துருவோம். அதுக்கு ஒண்ணு செலவு கணக்கு இல்லை, ஆனா அதுல எல்லாம் குறையில்லை. இங்க வந்து பரவாயில்ல. இல்ல பணம் எதிர்பார்க்கல, பணம் எதுவுமே கேட்கல. ஆமா அன்னதானம் ஏதாவது பண்ணலன்னா அதுக்கு நம்ம கொடுக்கணும். யூடியூப் சேனல்ல போரூர் ஐயாவை பற்றி பார்த்தேன். பார்த்துக்கிட்டு எனக்கு அது நல்ல திருப்தியாட்ட இருந்து நாங்க இப்ப 2-3 பேரை கூட்டிட்டு வந்தேன். உடம்பு வலி, கால் வலி, முட்டு வலின்னு இருந்து இங்க வந்து ஐயா பார்த்து தடவி இது பண்ண பிறகு அந்த வலிகள் எல்லாம், பல வருஷமா இருந்த வலிகள் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப நல்ல சந்தோஷப்பட்டு ஆரோக்கியமா நாங்க வீட்டுக்கு போறதுக்கு கச்சப்பா எங்களை அனுப்பி வச்சிருக்காங்க. நாகர்கோவில். நான் ஒண்ணும் பண்ண முடியாதெல்லாம் கைய வைக்க மாட்டேங்க. நீங்க புண்ணாக்கிட்டீங்க. இந்த கால் புண்ணு வந்தது, இது கொஞ்சம் லேசத்துல அழிக்கும் சொல்லிங்க. சொல்லிய வராது. ரொம்ப பெருசா இருக்கு. அவங்க அடிச்சா கூட தெரிச்சு நகம் படம் நல்ல பேரத்தா. என்னத்த வழி வழி என்னத்தா நீ இந்த மாதிரி பேர் கிடைக்கும் கஷ்டத்தா வீட்டு கொஞ்சம் காட்டுக்குள்ள பாத்துங்க. தொங்கப்படக்கூடாது. சும்மா எத்தனை கஞ்சி குடிச்சாதானே கொஞ்சம் இதுவா வீட்டுல பண்ணுங்க. கட்டு மறைஞ்ச அப்போ உங்களுக்கு வழி ஆர்மி போன என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரொம்ப நாள் ஆகும் இல்ல இந்த வழி இதெல்லாம் ஒண்ணு சொல்றீங்க. இதுதான் இது ஆயிரம் நாமக்கு மட்டும் வயல போடுங்க. ஆனா அரிசி சொன்னா இப்படி சொல்லக்கூடாது. அது இது ஆரம்பிச்சிங்களா, இந்த பக்கம் வந்துச்சு. சரி பண்ணலாம். இது ஆரம்பி இப்ப இங்க வந்து நீ கத்திக்காதீங்க. பிடிக்காது. கருவாடு சரி கத்திக்காய் மட்டும் விட்டுங்க. வாழைக்காய், கடல பருப்பு இதெல்லாம் கட் பண்ணுங்க. வராது. ஆனா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எதுவும் செய்வாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்லை. நான் கேப்பார பச்சை கண்ணா மெடல் ஆயிருவோம். நீயும் கரெக்டா தெய்வத்தை எப்படி வளர்க்குறீங்க அதை மட்டும் வளர்ந்து வேற எதுவும் மாட்டாங்க. சொல்லுவான் அவன பணம் விடாம பக்கத்து வீட்டு செஞ்சுட்டாங்க, இல்ல உங்க வீட்டுக்காரர் வீட்டுல செஞ்சுட்டாங்கன்னுவாங்க. அவரை என்ன பண்ணா பொட்டாட்டி வீட்டு செஞ்சான்னு சொல்லுவாங்க. 2 வயசு 3 விட்டு காசை வாங்கி போய் சண்டை ஊத்திட்டு வந்துட்டான்.
படவடி தான் சொல்லிட்டேன், அது மாதிரி உங்க இஷ்டம். இல்ல இல்ல எனக்கு தெய்வம் நம்பிக்கை. அதை செய்ய நம்ம திருப்பி போட்டு வச்சுட்டு திருப்பிக்கு போக வேண்டியதா? எங்கயா திருப்பி முன்னாடியே போய் 3 மொட்டைகள்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். கீழே நல்லா இருக்கும்போது கீழே இருந்து நேரத்துக்கு நடந்தே போய் மொட்டையை அடிச்சேன். காசு போடுறது முங்கி காசு நான் எதுவும் வேண்டிக்கணும். வருது. இப்போதைக்கெல்லாம் கதையா இருக்கலாம், பழைய கதை இல்லை. என்ன பண்ணி தேங்காய் போடுறீங்க? இது இது மாதிரி போடுங்க, தானே வர செஞ்சு இது மாதிரி போட்டு கொஞ்சம் நவுந்துருங்க. கையெழுத்தாக்க ரொம்ப பிரச்சனையாக வகையே விழிப்பா இருக்கு. என்ன சொல்றது? அதனாலதான் மக்கள் கருமம் மட்டும் இருக்கு. கருமம் வேணா நம்ம குறையும் இருக்கு. அதே சேவிங் கருமம் மட்டும் பண்ணி ஐயா அங்கதான் இருக்கு. பூ வாங்கி போறீங்களா? புஷ்பம் புஷ்பம் வாங்கி போறீங்களா? சொல்லு, அது விளையாட்டு அந்த பயண பொருட்கள் சேருங்க. பண்ணிதான் சரி 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 சரி. நடப்பீங்களா? புரியல. நடப்பீங்களா? கொஞ்சமா கவருக்கு மறுத்துக்கூடாங்க, கவர் நடக்க மறுத்துக்கூட அதோட ஜனல் நடக்குங்க. கவர்லாம் ஏதோ போன் பண்ணுங்க, பண்ணணும். என்ன சொல்றேன் என்ன நல்ல எண்ணெய்கள் இருக்கு, தண்டு வலிகள் எல்லாம் நான் எண்ணெய் அடிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு அனுப்பி வேணா உங்க போட்ட நம்பர் தருங்க, நான் அனுப்பி தரேன். பெண்ண எண்ணெய் ஒரு எண்ணெய் அடிக்கும், 2 எண்ணெய் அடிக்கும், தலை நீருக்குள்ள எண்ணெய் அடிக்கும், சகல எண்ணெயும் நான் அடிச்சு கொடுக்கேன். 10 நிமிஷத்துல எந்த வலி இருக்கிற ஆளுக்கு 10 நிமிஷம் தான் அவனுக்கு வலி. நான் போட்டு பார்த்தேன், அதுல முடியல. ஏதோ ஒரு ஊத்திரம் இருக்கு, நல்லா மசாஜ் பண்ணி விட்டேன். வேற ஆளுகளுக்கு இப்ப குறைஞ்சா அதான் ஒரு மாய விளையாட்டு அங்க இருக்கு. மாய விளையாட்டு இல்ல, அது சித்தி விளையாட்டு. ஆமா, எல்லாருக்கும் குறையுது, ஆனா அவனுக்கும் குறையுது. நான் தான் போட்டு மசாஜ் பண்ணுவேன், எண்ணெய் எல்லாம் போட்டு. வேகமா நடந்து போங்க. கேட்டீங்களா? மாய விளையாட்டு வச்சிருக்கு இல்ல, அவர் வைக்கை தான் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி விட்டாலும் சங்கத்து போவோம். வைத்தியம் வேணா வைத்தியரை குறை சொல்ல கூட இன்னும் 10 பேர் நடந்த வேமா நடந்துவாங்க, வேமா நடந்துவாங்க, நடந்துவாங்க. எப்படிங்களா? எங்க வலிக்குது? அந்த புண்ணை பத்தி பேசாதீங்க, முட்டி வலி வலிக்குது. அதை சொல்லுங்க. நீங்க புண்ணு வலிச்சு அப்படி உட்காருங்க, உட்காருங்க. திரும்ப போனா வர அப்படி விட்டுங்க. வழி பாருங்க, இந்த வழி கண் பாருங்க. பாருங்க இப்ப பாருங்க.
சாப்பாடு கடிதம் எடுத்து போறீங்களா? நீங்களே பயப்படக்கூடாதா? பயந்தா எதுவுமே சரிப்படுத்த முடியாதுதா. தைரியமா இருக்கணும்தா. உலகத்துல எப்படி சொன்ன மட்டும் பண்ணுவாடி கொஞ்சமா வழி இருக்கு. நான் சொன்னபடி நாமத்தை மட்டும் தேங்காய் வச்சு நாமத்தை போடு குறைச்சு தரேன். சரியா? ஆனா தண்ணி படக்கூடாது. தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு குளிங்க. ஏன்னா தண்ணி போட்டா உண்டாகும். எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் வச்சுட்டீங்க தண்ணி படாது. அவரோட தண்ணி போகும். நான் சொல்றது கரெக்டா? எண்ணெய இது ஃபுல்லா எண்ணெய் தடவிடு. தடவிட்டு குடிச்சுன்னா தண்ணி தண்ணி ஃபுல்லா ஒட்டாது. அப்புறம் தொடச்சுக்குங்க. அப்புறம் இந்த நாமத்தை போடுங்க. நான் பேசுறது மட்டும் சவுண்ட் கம்மி. எப்படி இருக்கு? பார்த்தா எப்படி சொல்லுங்க. என் பேர் ஜமுனாங்க. நான் மதுரவாயில இருந்து வந்திருக்கேன். ஐயாவை பத்தி யூடியூப்ல பார்த்தேன். இங்க வந்தேன். முட்டி வலி நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. நல்லா இருக்கு. நடக்கும்போது வரும்போது நடக்கலாம வந்த முடியாம எனக்கு இந்த வலி 3-4 வருஷமா இருந்தது. இங்க வரும்போது என்னால நடக்கவே முடியல. எங்க வீட்டுக்கார் கை பூச்சிட்டு தான் நடந்து வந்தேன். இப்ப அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே என்னால வேகமா நடக்க முடியுதுங்க. தனியா நடக்க முடியுதுங்க என்னால.